ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். டக்குன்னு தான் செய்யக்கூடிய ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், பல்லு இல்லாத குழந்தைகளாக இருந்தால் கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரெசிபி இது. இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட் நீங்கள் செஞ்சு கொடுக்குறனால குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட பழகுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கப் போல் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணீர் சேர்த்து நம்ம 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துக்கலாம். வெள்ளை அவலில் தண்ணீர் ஊற்றின உடனே அது நல்லாவே அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நல்லா அலசினதுக்கப்புறமா இப்படி ஒரு வடிகட்டியில் நம்ம நல்லா வடித்து எடுத்து இந்த மாதிரி நம்ம சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அழகாக ஷேப் பிடிக்க முடியும். இதில் 1 ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சுக்கும் கம்மியான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு காரம் தாங்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி கையால் நசுங்குற பதத்தில் வேக வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். எது வேணால் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி எந்த காய்கறிகள்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 2 காய் சேர்க்க போகிறேன். இதில் காய்கறிகள் சேர்க்காம கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குட்டி சைஸ் கேரட்டை விட ரொம்ப கம்மியான அளவு பூண்டை துருவி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி எல்லாமே ஒன்று சேர நல்லா பிடிச்சாச்சு. இந்த ரவை மட்டும் கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் போதும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் கழித்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஷேப் வரதுக்காக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கையில் ஒட்டாதபடி ஷேப் கொண்டு வர முடியும். நம்ம குட்டீஸ்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட சிம்பிளாக கூட செய்யலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். நான் இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு இது எனக்கு ஒரு 5 போல் வந்துச்சு. இது எல்லாமே சூடான தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக புரட்டி எடுக்க வேண்டியதான். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதில் கொஞ்சம் கீ கூட சேர்த்துக்கலாம். சும்மா கத்தி வச்சு இதை அப்பப்போ லைட்டாக திருப்பி விடுங்க, அவ்வளோதான். இது ரொம்ப குக் ஆகணும்லாம் அவசியமே கிடையாது. ஊற வச்ச அவல், அதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறிகள், இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக குலைவாக தான் இருக்கும். குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இல்லாத ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாகவும் இந்த ரெசிபி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை சின்ன துண்டுகளாக கையில் நசுக்கி நீங்கள் கூட ஊட்டி விடலாம். 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.